வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் ஜனவரி முதல் அமல். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஜூலை 18ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர். மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு அறிவிப்பு. சுவாதி கொலை வழக்கு விசாரணையில் முன்னேற்றம். கூடுதல் காவல் ஆணையர் தகவல். சேலம் வினுப்பிரியா தற்கொலை வழக்கில் ஒருவர் கைது. செல்போன் லஞ்சம் வாங்கிய தலைமை காவலர் இடைநீக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை தில்லியில் இன்று காலை கூடியது. இதில் 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 23.5% ஊதிய உயர்வு கிடைக்கும் என்று தெரியவந்துள்ளது. மத்திய அரசின் ஆரம்ப நிலை ஊழியர்களின் ஊதியம் இனி 18,000 ரூபாயாகவும் அதிகபட்ச ஊதியம் 2,50,000 ரூபாயாகவும் இருக்கும். 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் கடந்த ஜனவரி 1ஆம் தேதியை கணக்கிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதால் 50 லட்சம் மத்திய அரசு பணியாளர்களும் 58 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள். மத்திய அரசுக்கு ஆண்டிற்கு 1.2 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை மாதம் 18ஆம் தேதி தொடங்கும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். இதுபற்றி தில்லியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வெங்கையா நாயுடு, வரும் ஜூலை மாதம் 18ஆம் தேதி தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு உள்ளிட்ட நிலுவையில் உள்ள சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். By and large, I am of the view that we have a wider support and we have enough numbers on the GST, but we would like that every party, because it will have effect on the states also, the government want to get the bill passed by a consensus. That is our effort. We are working in that direction. We will be talking to other parties who still have some objections. மென்பொருள் பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த மென்பொறியாளர் சுவாதி கடந்த வாரம் 24ஆம் தேதி பணிக்கு செல்லும்போது காலை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மர்ம நபரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகர கூடுதல் ஆணையர் சங்கர் அவர்கள் சுவாதி கொலை தொடர்பான விசாரணையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். மேலும் சுவாதியின் வீடு அமைந்துள்ள சூளைமேட்டு பகுதியிலிருந்து நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் வந்தடைவதற்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு இருப்பதாகவும், அந்த பகுதியில் மொத்தம் 5 இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களில் உள்ள விஷுவல்கள் வாங்கப்பட்டிருப்பதாகவும், இந்த விஷுவலில் அடையாளம் தெரியாத, அதாவது கொலையாளியோட உருவம் பதிந்துள்ளதா என்கிற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சுவாதியின் நண்பர்கள், உறவினர்கள் உட்பட அனைவரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 2 தனிப்படையினர் கர்நாடக மாநிலம் சென்றிருப்பதாகவும், அங்கு சுவாதி பணிபுரிந்த மைசூர் மற்றும் பெங்களூரில் உள்ள நிறுவனத்தில் அவர்களிலும் பணிபுரிந்த நண்பர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. மேலும் சுவாதி வீடு அமைந்துள்ள சூளைமேட்டில் இருந்து நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் உள்ள தொலைபேசி டவரில் இருந்து சுமார் 5 லட்சம் ஃபோன் கால்கள் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டிருப்பதாகவும், சுவாதி தனது எண்ணிலிருந்து பேசிய உரையாடல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 11ஆம் தேதி சுவாதி தனது நண்பருடன் பேசும்போது தன்னை ஒரு மர்ம நபர் பின்தொடர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் சுவாதியை கொலையாளி வெட்டி சென்ற அந்த அருவாளில் இருக்கக்கூடிய ரேகை மற்றும் சுவாதியின் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடனும் பொருந்துகிறதா என்கிற கோணத்திலும் அவர்களோட கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுவாதி கொலையில் விசாரணையில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும், விரைவில் குற்றவாளி கைது செய்யப்படுவார் என்று சென்னை மாநகர கூடுதல் ஆணையர் என சங்கர் தெரிவித்தார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் மாரியப்பன்.
சேலத்தில் இளம்பெண் வினுப்ரியா தற்கொலை செய்து கொண்ட வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சுரேஷ் என்பவர் நீதிமன்றத்தில் இன்று சங்ககிரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதியின் உத்தரவின் பேரில் 15 நாள் சிறையில் அடைக்கப்பட்டார். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவரது மகள் வினுப்ரியா முகநூல் பக்கத்தில் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்ட தனது படத்தை அடையாளம் தெரியாத சிலரால் வெளியிடப்பட்டதால் மனமுடைந்து வினுப்ரியா தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து அவரது பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்ட வினுப்ரியாவின் பெற்றோர் வினுப்ரியாவின் உடலை பெற்று அடக்கம் செய்தனர். வினுப்ரியா தற்கொலை சம்பவம் தொடர்பாக கல்பாறைப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அதில் சுரேஷின் காதலை வினுப்ரியா ஏற்காததால் ஆத்திரமடைந்து அவரது புகைப்படத்தை முகநூலில் தவறாக சித்தரித்ததாக சுரேஷ் ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சுரேஷை கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற தனசேகரன் உள்ளிட்ட இருவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்து 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சங்ககிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி ஜெயமணி முன்பு இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 15 நாள் காவலில் வைக்கும்படி நீதிபதி ஜெயமணி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அவர் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே வினுப்ரியாவின் தந்தை அண்ணாதுரை கொடுத்த புகாரை விசாரிக்க 2000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை லஞ்சமாக வாங்கிய தலைமை காவலர் சுரேஷ்குமாரை இடைநீக்கம் செய்து சேலம் மாவட்ட காவல்துறை ஆணையர் சுனிச்சரன் உத்தரவிட்டுள்ளார். திமுகவுடன் மக்கள் தேமுதிக இணைப்பு விழா அடுத்த மாதம் 17ஆம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ளதாக மக்கள் தேமுதிக அமைப்பாளர் வி சி சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மக்கள் தேமுதிகவைச் சேர்ந்த வி சி சந்திரகுமார், SR பார்த்திபன், கும்மிடிப்பூண்டி சேகர், தேனி முருகேசன் உள்ளிட்டோர் சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த சந்திப்பின் போது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வி சி சந்திரகுமார் முதற்கட்டமாக தாங்கள் திமுகவில் இணைந்துள்ளதாகவும் மக்கள் தேமுதிகவினர் மற்றும் தேமுதிகவின் அதிருப்தியாளர்கள் திமுகவில் இணையும் விழா அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். மக்கள் தேமுதிக என்ற அமைப்பை இன்று தலைவர் கலைஞர் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் தேமுதிகவிலே இதுவரையிலும் அங்கம் வகித்து எங்களோடு இணைந்து பாடுபட்ட அனைவரையும் ஒன்றிணைத்து சேலத்திலே வருகின்ற 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி மாபெரும் இணைப்பு விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். வழக்கறிஞர்களுக்கான புதிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சுமார் 3900 பேர் மாலையில் விடுதலை செய்யப்பட்டனர். புதிய சட்ட திருத்தம் தொடர்பாக வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்பட தமிழகம் முழுவதும் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறுமாறு போராட்டத்தின் போது அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திரும்பப் பெறாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தீபாவளியை முன்னிட்டு ரயில்களின் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே முன்பதிவு முடிந்ததால் பல மணி நேரமாக காத்திருந்த பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தீபாவளி பண்டிகையை கொண்டாட தங்கள் ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் அக்டோபர் 27ஆம் தேதி ரயில் மூலம் செல்வதற்கான முன்பதிவு இன்று தொடங்கப்பட்டது. பெரும்பாலான பயணிகள் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்துவிட்டதால் முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடத்தில் முடிந்தது. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில் டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்கள் மட்டும் காலி உள்ளதாகவும் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இதேபோல் நேரில் வரும் பயணிகளுக்கு டிக்கெட் கிடைக்காததால் இந்த முன்பதிவு திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் பயணிகள் கேட்டுக் கொண்டனர். வெயிட்டிங் லிஸ்ட் 2 விதமாக போடுறாங்க. லாங் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று. அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் கிடைக்கிறதே இல்லை சார். அதாவது பாதி ஊர் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த லைனில் அப்படியே இருக்கிறாங்க, வெயிட் லிஸ்ட்டில் அப்படியே இருக்குது. இவங்க வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாளைக்கு போகிற வேண்டி இன்னைக்கு கூட வாங்கிட்டு போயிடுறாங்க டிக்கெட்டு. அதனால் அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஒரு புரோக்கர்களுக்கும் அந்த பணம் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் பயன்படுது. அது தில்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை தமிழக மீனவர்கள் திருச்சி சிவா தலைமையில் சந்தித்து தங்கள் பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருச்சி சிவா தெரிவித்தார். ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 13 மீனவர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா தலைமையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை இன்று சந்தித்தனர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் இலங்கை வசமுள்ள மீனவர்கள் மற்றும்
மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருச்சி சிவா, தமிழக மீனவர்கள் பிரச்சினைகளை தீர்க்கவும் படகுகளை மீட்கவும் 5 கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுஷ்மா ஸ்வராஜ் கூறியதாக தெரிவித்தார். 2 தரப்பு மீனவர்களோடும் தடைப்பட்டிருக்கிற பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டபொழுது அமைச்சர் எல்லாவற்றையும் கனிவுடன் கேட்டுக்கொண்டு இன்றே இலங்கை அரசோடு பேசி மீனவர்களுடைய விடுதலைக்கும் படகுகளுடைய விடுதலைக்கும் தான் பேசுவதாக சொல்லியிருக்கிறார். ஆழ்கடல் மீன் பிடிப்பது ஒன்றுதான் இதற்கு நிரந்தர தீர்வு. அதற்கு 1000 கோடி செலவாகும். அது 2000 ஆனாலும் பரவாயில்லை, நான் நிச்சயமாக அதை சரி செய்கிறேன் என்று சொல்லி பேச்சுவார்த்தை நம்பிக்கை அளிப்பதாகவும் ஆறுதல் அளிப்பதாகவும் இருந்தது. ஆந்திரத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமாக ஹைதராபாத் பெங்களூருவில் உள்ள சொத்துக்களை அமலாக்கப் பிரிவினர் முடக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர முன்னாள் முதல்வர் ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டியின் மகனும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமான சொத்துக்களை அமலாக்கப் பிரிவினர் ஆய்வு செய்தனர். அதில் ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவில் உள்ள சொத்துக்கள் தனியார் நிறுவனம் ஒன்றிடம் லஞ்சமாக பெற்று சேர்த்த சொத்து என குற்றம் சாட்டிய அமலாக்கப் பிரிவினர் அதனை பறிமுதல் செய்தனர். அந்த சொத்துக்களின் மதிப்பு 749 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. துருக்கி இஸ்தான்புல் விமான நிலையத்தில் இன்று அதிகாலையில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பில் பலியானோர் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. இஸ்தான்புல் அடடாக் விமான நிலையத்தில் இன்று அதிகாலையில் இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தினர். விமான நிலையத்தின் பன்னாட்டு வருகையில் உள்ள சோதனை அறையை ஒட்டியுள்ள பகுதியில் விமான நிலைய வாயிலிலும் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. இந்த தாக்குதலில் முதலில் 30 பேர் வரை பலியாகி இருக்கலாம் என்று தகவல் வெளியானது. பின்னர் இந்த எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. தாக்குதலில் 250க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். இவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த பாதுகாப்பு படையினர் விமான நிலையத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் மீட்பு குழுவினரும் ஈடுபட்டனர். தீவிரவாத தாக்குதலை ஒட்டி விமான நிலையத்தின் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டு சில மணி நேரத்திற்கு பின்னர் சீரடைந்தன. இந்த தாக்குதலில் அங்குள்ள இந்தியர்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மனித வெடிகுண்டு தாக்குதல் என்றும் IS தீவிரவாத அமைப்பு இதனை நடத்தியிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக துருக்கி பிரதமர் பினலாலி இஸ்திம் குறிப்பிட்டுள்ளார். துருக்கி விமான நிலையத்தில் நடந்த இரட்டை வெடிகுண்டு தாக்குதலில் சிக்காமல் உயிர் தப்பிய இந்தியர்கள் பத்திரமாக நாடு திரும்பினர். துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் விமான நிலையத்தில் இன்று காலை நடந்த தீவிரவாத தாக்குதலில் 36 பேர் பலியான நிலையில் இந்தியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நல்ல வாய்ப்பாக தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னதாக விமானங்களில் பயணம் செய்த இந்தியர்கள் பத்திரமாக இந்தியா வந்து சேர்ந்தனர். அவர்களை உறவினர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். 1 மணி நேரம் முன்னதாக தாக்குதல் நடைபெற்றிருந்தால் தாங்களும் பலியாக இருப்போம் என்று நாடு திரும்பிய இந்தியர்கள் தெரிவித்தனர். तो फ्लाइट में जब भी बैठा रहा उसके बाद हम लोग टीवी टेलीकास्ट में देख रहा था जो इस्तांबुल एयरपोर्ट में ब्लास्ट हुआ, तो हम लोग सेक्टर में आ गया. अगर 1 घंटा 1.5 घंटा बाद अगर फ्लाइट हो रहा था शायद हम लोग भी उठ सकता था. தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள். ஜி. ராமகிருஷ்ணன் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்டவற்றை எதிர்த்து வரும் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய ஜி. ராமகிருஷ்ணன் இதனை தெரிவித்தார். முக்கியமாக வரும் 15ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் நடைபெறவுள்ள விலைவாசி உயர்வு எதிர்ப்பு, வேலையின்மை எதிர்ப்பு கண்டன இயக்கத்தை தமிழகத்தில் ஜூலை மாதம் 10 முதல் 17ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் நடத்திட வேண்டுமென்று கட்சியின் மாநில குழு முடிவெடுத்திருக்கு.
திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த அனைத்து தரப்பு விசைத்தறி தொழிலாளர்களின் போராட்டமும் முடிவுக்கு வந்த நிலையில் இன்று முதல் 10,000 விசைத்தறிகள் இயங்க தொடங்கின. 20% ஊதிய உயர்வு கேட்டு கடந்த 13ஆம் தேதி முதல் சங்கரன்கோவில் பகுதி விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதால் 10,000க்கும் அதிகமான விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டது. இதனால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்ட நிலையில் நேற்று முன்தினமும் பாளையங்கோட்டை தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உடன்பாடு எட்டப்பட்டது. கல்லூரியில் ராகிங் காரணமாக மகள் தற்கொலை செய்து கொண்டது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று குன்னூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர் புகார் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சின்னகரும்பாலம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜா என்பவரின் மகள் பிரீத்தி சத்தியமங்கலத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். விடுதியில் தங்கியிருந்த அவர் 2வது நாளிலேயே தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலைக்கு ராகிங் கொடுமைதான் காரணம் என்றும் கல்லூரி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளான் பண்ண மர்டர்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஏன் வந்துட்டு பணத்தை வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கல, சத்தியமங்கலத்தில் இறந்துருச்சுன்றாங்க, 5:30 மணிக்கு இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் 5:30 மணிக்கு எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல? எங்கள் நாலேஜ் இல்லாமல் எதுக்கு வந்துட்டு பாடியை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணாங்க? அதனால தான் எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்கிறோம். இதுக்கு மேலே எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாது. ஹாஸ்டல் வந்து குளிக்கும் போது குளிச்சுட்டு இருக்கும் போது கதவு தட்டிட்டு வாங்க நாங்கள் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காரணத்துக்காக ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா. இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குன்ட்டு ரூம்லாம் ரொம்ப அழுதா. கீழே துணி அழைச்சிட்டு வர்றதுக்குள்ள 4 கால் இருக்கும். கீழே போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டா ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. வேலை வந்து பார்த்தா பணியிட மாறுதலை கண்டித்து நெல்லை மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 108 ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் பணிபுரிந்த 108 ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்களில் ஒரு சிலர் வேறு மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாகன ஓட்டுநர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி காவல்துறையினர் கைது செய்தனர். பணியிட மாறுதல் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்தனர். முறையான அறிவிப்பு இல்லாமல் தொழிலாளர் நல சட்டத்துக்கு விரோதமாக பணியிட மாற்றம் செஞ்சதுனால நாங்கள் வந்து இப்போ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினோம். எங்கள் அதிகாரிகள் முறையான மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் சொல்கிறத செவி சாய்க்க மாட்டாங்க. செவி சாய்க்க வர இந்த போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். 8 மணி நேர வேலை லேபர் ஆக்ட் படி என்ன சட்டப்படி என்ன இருக்கோ அதைத்தான் நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். வண்டி நிப்பாட்டுறதுக்காகவோ நாங்கள் எங்களோட எதிரான கோரிக்கை மக்களுக்கு விரோத போக்கு நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடவே இல்லை. முறையான அறிவிப்பு இல்லாமல் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வேணும்னே இவ்வளோ தூரத்துக்கு வந்து எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் நிச்சயமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். தொழிலாளர் ஆக்ட் படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. நாங்கள் அந்த நடவடிக்கைப்படி நடந்துக்கிறோம். 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கான உடனடி தேர்வுகள் இன்று தொடங்கின. ஓராண்டு வீணாகாமல் தேர்ச்சி பெற்று 11ஆம் வகுப்பில் சேர முடியும் என்பதால் மகிழ்ச்சியுடன் இந்த தேர்வை மாணவர்கள் எழுதினர். அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஜெயங்கொண்டாம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் தமிழ் பாடத் தேர்வினை 350 பேர் எழுதினர். ஆங்கிலம், கணிதம், அறிவியல் உள்ளிட்ட பாடங்களில் மொத்தம் 720 பேர் இந்த மாவட்டத்தில் உடனடி தேர்வினை எழுதுகின்றனர். அடுத்த மாதம் 6ஆம் தேதியுடன் இத்தேர்வுகள் நிறைவடைகின்றன. சென்னை காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு பிரிவின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு சேர்க்கை அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. SRM பல்கலைக்கழகத்தில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. இதில் விளையாட்டு பிரிவினர் கீழ் 1029 பேர் விண்ணப்பித்ததில் 165 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று அவர்களுக்கான சேர்க்கை அனுமதி கடிதங்கள் வழங்கப்பட்டன. பல்கலைக்கழக இணை துணைவேந்தர் DP கணேசன் மாணவ மாணவியருக்கு அனுமதி கடிதங்களை வழங்கினார். விழாவில் மனிதவளத்துறை இயக்குநர் பாலசுப்ரமணியம், விளையாட்டுத்துறை இயக்குனர் வைத்தியநாதன், விளையாட்டுத்துறை ஆலோசகர் நந்தகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய இணை துணைவேந்தர் DP கணேசன், மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த SRM பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் சுமார் 4 கோடி ரூபாய் வரையிலான உதவித்தொகைகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார். SRM பல்கலைக்கழகத்திலே விளையாட்டு இயக்குநத்தில் 165 மாணவர்கள் நாங்கள் இந்த ஆண்டு தேர்வு செய்திருக்கின்றோம். இந்த விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்ததற்கு அவருடைய கல்லூரி கட்டணங்கள் அனைத்தையும் மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்கொள்கின்றது. இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள். அதுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். SRM பல்கலைக்கழகம் விளையாட்டுத்துறைக்கு செய்கின்ற ஒரு சிறப்பு 11 ஆண்டுகளாக விளையாட்டுத்துறைக்காக மாணவர்களை தெரிவு செய்து
அவர்கள் இந்திய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலுமே சர்வதேச விளையாட்டு அரங்கிலேயும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை நிலைநாட்டியிருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ப்ளஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணி நிறைய பிளேயர்ஸை வந்து இன்டர்நேஷனல் லெவல் நேஷனல் லெவலுக்கெல்லாம் சென்ட் பண்ணுறாங்க. அகாடமிக்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை ரொம்ப மதிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி தலைமை அஞ்சல் நிலையத்தில் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கு, வைப்புத் தொகை ஆகியவற்றில் முறைகேடு நடைபெற்றது பற்றி விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளக்கேத்தி, தாண்டாம்பாளையம், வாழைத்தோட்டம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் சிவகிரி தலைமை அஞ்சல் நிலையத்தில் சேமிப்பு கணக்கு உள்ளிட்ட அஞ்சலக சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த அஞ்சலகத்தில் பணியாற்றி வந்த சரவணன், மயில்சாமி உள்ளிட்ட 4 பேர் வாடிக்கையாளர்களிடம் வாங்கிய தொகையை வரவு வைக்காமல் சுமார் 1 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுபற்றி காவல்துறை அஞ்சலக உயர் அலுவலர் குழு விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தபால் நிலையங்களில் சிறு சேமிப்பு மற்றும் வைப்புத் தொகை வசூலிக்கப்பட்ட தொகை கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான தொகையை இன்றைக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஊழல் முறைகேடுகளை தடுப்பதற்கு, குற்றவாளிகளை தண்டிக்கப்படுவதற்கு உயர்மட்ட விசாரணை அவசியம் என்று நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான மலை ரயில் பாதையில் இன்று பாறை விழுந்தது. ரயில்வே ஊழியர்கள் பாறையை அகற்றிய பின்னர் ரயில் 1 மணி நேரம் தாமதமாக சென்றது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் சில இடங்களில் மரங்கள் அடியோடு சாய்ந்து விழுந்தன. இதனிடையே இன்று 125 பயணிகளுடன் மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூருக்கு புறப்பட்ட மலை ரயில் ஆடலி அருகே வந்தபோது ரயில் பாதையில் திடீரென பாறை ஒன்று விழுந்தது. உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் அங்கு விரைந்த ரயில்வே ஊழியர்கள் பாறையை அகற்றிய பின் 1 மணி நேரம் தாமதமாக ரயில் புறப்பட்டுச் சென்றது. குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 2வது நாளாக இன்று புலியருவி தவிர மற்ற அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் கடந்த சில நாட்களாக அருவிகளில் நீர்வரத்து குறைவாக இருந்ததால் சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று மதியத்திற்கு மேல் பாதுகாப்பு வளைவை தாண்டி தண்ணீர் விழுந்ததை அடுத்து குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் 2வது நாளாக இன்றும் குற்றாலத்தில் புலியருவி தவிர மற்ற அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற அருவிகளில் குளிக்க முடியாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. இதனால் அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக நாகர்கோவில், வடச்சேரி, கோட்டாறு, பார்வதிபுரம், தக்கலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை தொடர்ந்தால் மாவட்டத்தில் உள்ள அணைகள் நிரம்பி குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத நிலை ஏற்படும் என்றும், கன்னிப்பூ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு இந்த மழை பலன் தரும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நேரத்தில் இருந்து நல்ல மழை பெய்துட்ருக்கு. இன்னைக்கு காலையிலையும் நல்ல மழை பெய்துட்ருக்கு. இதனால் கன்னிப்பூ சாகுபடி விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சியாக இருக்காங்க. குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். இதனால் ஒரு நல்ல செழிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த மழையினால். ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று நண்பகலில் இருந்து பரவலாக தொடர் மழை பெய்ததால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் அவதியுற்று வந்தனர். இதனிடையே இன்று காலை முதலே ஈரோடு உள்பட பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நண்பகலில் சுமார் 30 நிமிடங்கள் கனமழை பெய்தது. அதைத் தொடர்ந்து விட்டு பெய்த தொடர் மழையால் அந்த பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியது. இதனால் பல்வேறு தரப்பினர் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்திய கிரிக்கெட் அணி பெங்களூரு வருகை. கும்ளே தலைமையில் பயிற்சி தொடங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள்.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் விலக காரணமாக அமைந்த பிரெக்சிட் என்று அழைக்கப்படும் பொது வாக்கெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரளானோர் லண்டனில் பேரணியாகச் சென்றனர். பிரிட்டன் சட்ட வல்லுநர் ரோஜர் காலே தலைமையில் பிரெக்சிட் வாக்கெடுப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஒருங்கிணைந்த ஐரோப்பிய ஒன்றியம் வேண்டுமென்றும் வலியுறுத்தி பிரிட்டன் தலைநகர் லண்டனில் பேரணி நடைபெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக வாக்களித்தவர்கள் அந்த ஒன்றியத்தில் இருந்து வெளியேறிய பின்னர் பிரிட்டனின் நிலை என்னவாகும் என்பதை விளக்க வேண்டுமென்று பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கேள்வி எழுப்பினர். டிராபால்கர் சதுக்கத்தில் நாடாளுமன்றம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் திரளானோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணியின் வெற்றிதான் முக்கியமே தவிர தன்னுடைய நியமனம் குறித்து ரவி சாஸ்திரி எழுப்பியுள்ள சர்ச்சை முக்கியமல்ல என்று இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் அனில் கும்ளே தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்து வந்த டங்கன் பிளாட்சரின் பதவிக்காலம் கடந்த 2015ஆம் ஆண்டு முடிவடைந்தது. அதன் பிறகு பயிற்சியாளர் நியமிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ரவி சாஸ்திரி இயக்குநராக செயல்பட்டு வந்தார். இவருடைய பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து நேர்காணல் மூலம் கடந்த வாரம் அனில் கும்ளே அணியின் பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டார். முன்னாள் இயக்குநர் ரவி சாஸ்திரியும் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் பயிற்சியாளருக்கான நேர்காணலின் போது தேர்வுக்குழுவில் இடம்பெற்றுள்ள கங்குலி அங்கு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். கும்ளேவுக்கு ஆதரவாக கங்குலி செயல்பட்டது போன்ற இந்த விமர்சனத்திற்கு பதிலளித்த கும்ளே அணியின் வெற்றிக்கு சிறப்பான பயிற்சி அளிப்பதே தனது இலக்கு என்று குறிப்பிட்டார். பெங்களூரு வந்துள்ள மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தலைமை பயிற்சியாளர் அனில் கும்ளே தலைமையில் இன்று பயிற்சியை தொடங்கியது. வரும் 21 முதல் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இதனிடையே இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக அனில் கும்ளே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது தலைமையில் முதன்முறையாக இன்று பயிற்சி தொடங்கியது. இதற்காக பெங்களூரு வந்தடைந்த இந்திய அணி வீரர்களுக்கு கும்ளே தனது மனதுக்கு நெருக்கமாக உணரும் என் சின்னசாமி திடலில் இன்று பயிற்சி அளித்தார். பயிற்சி 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் ஜனவரி முதல் அமல். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஜூலை 18ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அறிவிப்பு. சுவாதி கொலை வழக்கு விசாரணையில் முன்னேற்றம். கூடுதல் காவல் ஆணையர் தகவல். சேலம் தினப்பிரியா தற்கொலை வழக்கில் ஒருவர் கைது. செல்போன் லஞ்சம் வாங்கிய தலைமை காவலர் இடைநீக்கம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.